ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, தமிழக அரசு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெளியிட்டிருக்காங்க. அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எம்ஆர்பி அவங்க இந்த ஒரு வேலைய வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஊர்லயே சொந்த ஊர்லயே வேலை பார்க்குற மாதிரி செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேடியோகிராஃபர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு சம்பளம் தான் ஹைலைட்டே இதுல. ரூ. 35,400 இருந்து ரூ. 1,30,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் 11ல கை நிறைய சம்பளத்தோட நம்ம ஊர்லயே குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, டெஃபினட்டா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா மக்களே? எத்தன வேலைக்கு தானே கேட்குறீங்க? நெறைய வேலை வாய்ப்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட 67 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரில 20, பிசில 17, பிசிஎம்ல 2, எம்பிசி, டிஎன்சில 14, எஸ்சில 9, எஸ்சிஏல 2, எஸ்டில 3. ஸோ டோட்டலா 67 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்ல சம்பளம் ரூ. 35,400 இருந்து ரூ. 1,30,000 வரைக்கும் நமக்கு சம்பளம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்ப விடலாமா? விடவே கூடாது. கடகடன்னு எடுத்து உடனே அப்ளை பண்ணுங்க. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 4/1/2026 சரிங்களா? ஸோ லெவல் ஆஃப் பே அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ரிசர்வேஷன் எதுவும் இருக்கா அப்படின்னா, இல்லங்க. ரிசர்வேஷன் அப்படின்றது இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 3.5%ல இருந்து 30% ரிசர்வேஷன் இருக்கு. யாருக்கு? பிசிஎம்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து 5% உங்களுக்கு ரிசர்வ்டு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்க்கும் குடுத்துருக்காங்க. அப்படின்னா, இது போக பிடபிள்யூபிடி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமே ரிசர்வேஷன் இருக்கு. 4% ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியம்ல படிச்சிருக்காங்களா? பிஎஸ்டிஎம் கேட்டகரி கீழயுமே அவங்களுக்குமே ரிசர்வேஷன் அலோகேஷன் இருக்கு. சரிங்களா? சரிப்பா. இதுக்கு வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செம்மையான ஒரு அறிவிப்புங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு மேக்ஸிமம் ஏஜே கிடையாது. எந்த வயசு வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதே இது வந்து எல்லா கேட்டகரியில நீங்க வந்து மினிமம் 18 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 18 வயசுல இருந்து ஓசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடி டிஃபரண்ட்லி ஏபிள்டு பெர்சன் கேட்டகரியில வரீங்களா 42 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில வந்தீங்கன்னா 48 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? இவ்ளோ வேலை வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்குள்ளயுமே கன்செஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படிப்பு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடியோகிராஃபர் அப்படின்ற ஒரு ரோல்க்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்திருக்கணுங்க. ரேடியோ டயக்னோசிஸ் அண்ட் டெக்னாலஜில 2 வருஷம் நீங்க வந்து படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா டிகிரி வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜ் டெக்னாலஜி இருக்கு இல்லையா? அது முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா பிஎஸ்சி ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது முடிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லப்பா அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜில இருந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டில இருந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன படிப்பு படிச்சிருக்கணுமோ, அது வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இது வந்து இன்னும் சூப்பர் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க டிப்ளமோல வாங்குன மார்க் வச்சு தான் உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டிப்ளமோல இல்ல டிகிரியில நீங்க வாங்கியிருப்பீங்க இல்லையா மார்க், அத வச்சு தான் உங்களுக்கு 50% அதுக்கு. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி நீங்க 12ல வாங்கியிருக்கீங்கல்ல மார்க், அதுக்கு 30%, 10ல வாங்குன மார்க்குக்கு 20% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா 100மே நீங்க வந்து பரீட்சை எழுதாம நீங்க வாங்குன மார்க்க வச்சே உங்களுக்கு டிகிரி அப்படின்ற வேலை அப்படின்ற மாதிரி தெளிவாவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இதோட வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது? சரியான ஒரு வாய்ப்பு. உடனே அப்ளை பண்ணுங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேட்டகரியில வரவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரூ. 300 ஃபீஸ் பே பண்ணுங்க. பேஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். மத்தவங்க இருந்தீங்கன்னா ரூ. 600 ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமா தான் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். இதோடைய லிங்க் என்ன அப்படின்னா https://www.mrb.tn.gov.in அப்படின்ற ஒரு வெப்சைட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல போய் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து அதுல போஸ்ட வந்து ரேடியோகிராஃபர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு கடகடன்னு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
அப்படியே மொபைல் நம்பரும், இமெயிலும் மேண்டேட்டரியா குடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? மொபைல் நம்பரும், இமெயில் அட்ரஸும் கம்பல்சரியா கரெக்ட்டா இருக்கிற ஒரு இமெயில் அட்ரஸ் குடுங்க. மொபைல் நம்பரும் கரெக்ட்டா இருக்கிற மாதிரி குடுங்க. சரிங்களா? உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. சைனும் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இ எம்ஆர்பி மூலியமா தான் உங்களுக்கு ஃபர்தரா எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா, இது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு, இது எல்லாமே நாங்க உங்களுக்கு டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல உங்களோட கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி நீங்க அப்ளை பண்றது? என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது? அப்படின்றதையும் நான் சொல்லிர்றேன். நீங்க அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க அப்ளை பண்றதுக்கான இணையதள முகவரி என்ன அப்படின்னா, https://mrb.tn.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரில போய் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதோட இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நெட் பேங்கிங் மூலியமா, ஆன்லைன் மூலியமா தான் நீங்க வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. அனெக்ஸர் 2ல ரிசர்வேஷன் யார் யாருக்கு என்ன அப்படின்றது இங்க தெளிவா தெரிவிச்சிருக்காங்க. அது போக இங்க வந்து நீங்க என்னென்ன காப்பீஸ் அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பர்த் சர்டிபிகேட் இல்லன்னா எஸ்எல்சி இல்லன்னா ஹெச்எஸ்சி இதோட ஒரிஜினல் அனுப்பிச்சிடாதீங்கங்க. நகல மட்டுமே நீங்க அவங்களுக்கு அனுப்பணும். சரிங்களா மக்களே? அடுத்தது உங்களுடைய மார்க் ஷீட். பிகாஸ் நீங்க மார்க் வச்சு தானே அவங்க உங்களுக்கு வேலை குடுக்க போறாங்க. அதனால மார்க் ஷீட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்எல்சி, ஹெச்எல்சி, டிப்ளமோ கோர்ஸ் இதோட மார்க் ஷீட் இருக்கு இல்லையா? அத அனுப்புங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தமிழ் குவாலிஃபிகேஷன்ல தான் படிச்சிருக்கீங்களா? அப்படின்றதையும் அனுப்புங்க. ஓகேங்களா? அது போக தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கறதுக்கான சர்டிபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, கேரக்டர் ஆஃப் கான்டாக்ட் சர்டிபிகேட்டு, அது போக என்னென்ன குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டோடைய சர்டிபிகேட்டு, ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அது போக அத்தாரிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி வாங்கணும். எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க கலெக்டர்ட்டயோ, சப் கலெக்டர்ட்டயோ, பர்சனல்ட்டயோ இல்ல ஆர்டிஓட்டயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தோம் அப்படின்னாவே டிஃபரெண்டாவே அவங்க குடுத்துருக்காங்க. அனெக்ஷர் வைஸா அவங்க குடுத்துருக்காங்க. 33 பக்கத்துல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இத வந்து நீங்க ஃபார்ம் சர்டிஃபிகேட் டிசேபிலிட்டி இருந்ததுன்னா, இந்த ஒரு ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுடைய ஃபோட்டோவும், உங்களுடைய பேரு, உங்களுடைய ம் ஆ ஆ சன்னோ, ஒய்ஃபோ, டாட்டரோ யாரோட இருந்தாலும் அவங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், வயது என்ன, மேல், ஃபீமேல் என்ன, என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அட்ரஸு, அதுக்கப்புறம் என்ன போஸ்ட் ஆஃபீஸ், என்ன டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாத்தையும் குடுத்துருங்க. சரிங்களா? குடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருங்க. இங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணாலுமே அவங்க வந்து அந்த டிசபிலிட்டி என்ன அப்படின்றதையுமே நீங்க குடுக்கணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அண்ட் சீல் ஆஃப் மெடிக்கல் அத்தாரிட்டி அதையுமே குடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்படியே இன்னும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!